நண்பர்களே, போன டைமில் ஒரு ரவுண்ட் டேங்க் போட்டிருப்பேன் வீடியோ. அது பார்த்திங்கன்னா இதுதான். இதை வந்து காங்கிரீட் ஃபினிஷிங் முடித்தாச்சு. இன்னும் இன்னரில் வந்து பாட்டம் மட்டும் பிரிக்க வேண்டியது இருக்குது. அதை நம்ம வந்து 21 டேஸுக்கு அப்புறம் தான் அதை பிரிப்போம். உள்ளே மேலே ஃபினிஷிங் இதுதான். இதுக்கு மேலே வந்து விட்டமின் வந்து 50 mm போடுவாங்க. ஸோ இதில் ஒவ்வொரு தூரமாக ஒரு ராடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா போல்டு. இந்த போல்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்க்கை உட்கார வைக்கிறதுக்கு அந்த போல்டு வந்து வச்சுருக்காங்க, காங்கிரீட்டுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டேங்க்கு ஸ்லாப் அடிச்சுட்டு இருக்கிறது, அதை விட இப்போ முன்ன காமிச்சதை விட சின்ன சைஸு. இந்த ஸ்லாப் நாம் நிற்கிற இந்த ஸ்லாப் லெவலுக்கு காங்கிரீட்டை போட்டுட்டு இதில் வந்து இந்த நெட்டு போல்டு வைக்கணும். இந்த ரவுண்டுக்கு ஃபுல்லாக இந்த ரவுண்டுக்கு வந்து பார்த்தோம்னா போல்டு வச்சு லெவலுக்கு வைக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்க கம்பியெலாம் வந்து கட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த போல்டு வந்து பார்த்தோம்னா இதில் வைக்கணும். இப்போ காங்கிரீட்டை போடுறதுக்கு முன்னாடியே வச்சுட்டு காங்கிரீட்டை போடுவாங்க. இது வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோம். சென்ட்ரிங் ஒர்க்கு நமக்கு கம்ப்ளீட்டு இந்த ரவுண்டுக்கு. அடுத்தது வந்து அங்கே இருக்கிற ரவுண்டு நம்ம பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லெவலுக்கு வந்து இப்போ இந்த டைராய்டுன்னு சொல்லக்கூடிய பகுதி போட்டிருக்காங்க, ஃபுல்லாக போட்டிருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் நெட்டு வந்து டைட் பண்ணணும் அந்த ராடில். எதுக்காக இந்த ராடுனா நம்ம பாட்டம் சப்போர்ட் வந்து காங்கிரீட் ப்ரெஷருக்கு ஒதுங்கி போகாது இருக்கிறதுக்கு தான் அந்த டைராய்டு போடுறது. இதில் வந்து பீம் வருது. இது அளவு கம்மியாக வர்றதுனால ஷீட்டு வந்து உட்காரலை. 4 அடிக்கும் கம்மியாக வர்றதுனால ஷீட்டை வந்து 2 அடி அகலம் போட்டு பேலன்ஸ் இருக்கிற ஒரு அடி 1.25 அடி வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா போர்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து அப்படியே ஸ்லோப் வரும். உங்களுக்கு ஸ்லாப்பே வந்து பார்த்தோம்னா ஸ்லோப்பாக வரும். நடுவில் ஒரு பீம், அந்த நடுவில் மிஷின் வச்சுருக்கிற இடத்துலையே ஸ்லோப் வரும். அதாவது டெம்பரரியாக அதை மூடி வச்சுருக்கோம். அப்புறம் எடுத்துகிட்டு அந்த ஸ்லோப் வந்து கொடுக்கணும். இந்த மேனுவல் வந்து ஒரு 800 750 அந்த ரேஞ்சுக்கு வரும் நம்ம மேனுவல். எதுக்காக அந்த மேனுவல் விடணும் அப்படின்னா, இப்போ அந்த டேங்க்கு எஸ்எஸ் டேங்க் இருக்குது. அந்த டேங்க் வச்சதுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய பைப் லைன் வந்து இந்த மேனுவல் வழியாக கீழே இறக்கி கீழே கொண்டு போவாங்க. அதாவது இந்த சிலாப்பு கீழே வந்து பேசேஜ் மாதிரி இருக்குது, அதில் வந்து அந்த பைப் லைனை கொண்டு போவாங்க. இன்னரில் இது வந்து பார்த்திங்கன்னா எம்சேண்ட் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்லாப் லெவலுக்கு அந்த ஸ்லாப் ஸ்வீட் அடிச்சிருக்கோம்ல அந்த லெவலுக்கு வந்து எம்சேண்ட் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. இப்போது இந்த லெவலுக்கு வந்து மண்ணில் ஃபில் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸு ஸ்லாப் வர லெவலுக்கு எம்சேண்ட் ஃபில் பண்ணிடுவாங்க. போர்டு வந்து நம்ம அவுட்டரில் இந்த போர்டு வந்து பார்த்தோம்னா அவுட்டரில் இருக்கிறது நம்ம ஸ்டாண்டர்டாக இதை ஒரு லம்சப்பாக வச்சுக்கலாம். இன்னரில் வந்து ஸ்லோப்பு நம்ம கொடுத்துருக்கோம். காங்கிரீட் என்ன ஸ்லோப் வருதோ அந்த ஸ்லோப்புக்கு மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். அவுட்டரில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஹைட் வரும். அதாவது அந்த பீம் இருக்கிறதுக்கும் இந்த பீமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 510 mm வந்து டவுன் இருக்கும். ஸ்லாபுடைய டவுனே வந்து 510 இருக்கும். இப்போ வந்து நம்ம இங்கே ப்ளம் பார்த்து அந்த ஜாக்கி டைட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஜாக்கியில் வந்து ஒரு ராடு கொடுத்துருப்போம். அது எதுக்காகனா அந்த ஜாக்கி நகர்ந்து போகிறதுக்காக, லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த ராடு ஒயிட் கலர் ராடு. இந்த ப்ளம்பை தூக்கு பார்த்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ டைட் பண்ணிக்கலாம். அதாவது இன்னரில் டைட் வேணுமா அவுட்டரில் டைட் வேணுமா.